இனி நம்ம பார்க்க போகிறது த மேஜிக் ஆஃப் ஆர்டினரி டேஸ். இந்த படம் 2005 வெளியாயிருக்குங்க. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த நம்ம படத்தோட ஹீரோயின் எதிர்பார்த்த விதமா அவங்க பாய் ஃப்ரெண்டால அவங்க கர்ப்பமாகி ஏமாற்றப்படுறாங்க. அப்படி ஏமாற்றப்படுற பட்சத்தில் அந்த குழந்தைய அழிக்கவும் முடியாதுங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. ஸோ அப்படி பிறக்கிற குழந்தை தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு அவப்பேர் ஏற்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஹீரோனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா தன்னுடைய கர்ப்பமான பொண்ணை பிடிச்சும் பிடிக்காம கட்டாயப்படுத்தி ஒரு ஏழை விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாரு. ஸோ சிட்டியில் மாடர்ன் கேர்ளாக வளர்ந்த நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்காக அவர் சொன்னதுக்காக அந்த வாழ்க்கையை தற்காலிகமாக ஏற்றுக்கிற மாதிரி அந்த விவசாயியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த கிராமத்துக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த வாழ்க்கையை அவங்க முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்களா, இல்லைனா அந்த விவசாயியை விட்டுட்டு அவங்க அந்த எக்ஸலோடு போய் சேர்ந்தாங்களா, என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு செம்மையாக கொண்டு வந்திருந்தாங்க. அதனால தான் இந்த ஸ்டோரி நான் உங்களுக்காக எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ள வேகமாக போய் பார்த்துடலாமா? ஓகே, இந்த 3 ஃபர்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணை காட்டுறாங்கல்ல. இவங்க பேர் ஒலிவியா. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இது நடக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1944, அதாவது 2ஆம் உலக போர் நடந்த காலகட்டம். அந்த டைம்ல ஒலிவியா பார்த்தீங்கன்னா சொசைட்டில பேர் புகழ்ந்து கௌரவமா வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய பொண்ணு தான் இவங்க. ஸோ ஒரு மாதிரி குழப்பத்தில் தானே இவங்க வந்துட்டு இருக்காங்க தெரியுமா, டிராவல் பண்ணி வராங்கல்ல. ஆக்சுவலா என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராணுவ வீரனோட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு இப்போ கர்ப்பமா இருக்கிறாங்க. ஸோ இவங்க காதலிச்ச அந்த பாய் ஃப்ரெண்ட், அந்த ராணுவ வீரன் பார்த்தீங்கன்னா இவங்களை ஏமாத்திட்டு போயிட்டான், அதாவது கழட்டி விட்டு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பா சொசைட்டில தனக்கு இருக்கக்கூடிய பேர் கௌரவத்துக்கு களங்க விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துல இவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களை ட்ரெயின்ல அனுப்பி வச்சு அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கிட்ட, அவர் சர்ச்சில் ஒரு பாதிரியார் போல, ஸோ அவர்கிட்ட அனுப்பி வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ இப்படி வராங்கல்ல, இறங்குனதுமே அங்க போய் சேர்ந்ததுமே அவங்களுக்கு கல்யாணம் தான். ஆமா, இவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இவங்க முகத்தை கூட பார்க்காம அந்த பாதிரியாருக்கே நெருக்கமான ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒருத்தன் அந்த மாதிரி ஓகே அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒத்துருப்பாரு போல. ஸோ அதனால தான் அப்படி ஒரு மாதிரி குழப்பமா போயிட்டு இருக்காங்க. காதலிச்ச பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி கழட்டி விட்டு போயிட்டான். அண்ட் ஒரு பக்கம் அப்பா இப்படி ஃபோர்ஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு அப்பா பேசினது, அண்ட் கூடவே அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்க பேசினது எல்லாமே ஞாபகம் வருது. அப்பா ரொம்ப சென்டிமெண்டா சொல்றாரு, நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலன்னா நான் செத்துருவேன் வச்சிருவேன்னு சொல்றாரு. ஆனா தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அக்கா நீ எதை நினைச்சு கவலைப்படாத, அப்பா ஆசைக்காக கொஞ்ச நாள் மட்டும் அவங்க தங்கிரு, அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா டக்குனுங்க கிளம்பி வந்துன்னு சொல்லிட்டு தங்கச்சி இந்த மாதிரிலாம் பேசி அங்க வச்சு அனுப்பியிருப்பாங்க போல. இதெல்லாம் அவன் நினைச்சு பார்த்து அப்படி அங்க இறங்குறாங்க. ஸோ நல்ல பணக்காரியாச்சு, நல்லா மாடர்ன் கேர்ளா இருக்கிறாங்களா, ரொம்ப அழகா கூட இருக்கிறாங்கல்ல. அப்படி இறங்குனதுமே அந்த அப்பாவுடைய நெருங்கிய நண்பரான அந்த பாதிரியார் தான் அங்க இருந்து கூப்பிட்டு போறாரு. போனதுமே எடுத்ததுமே மாப்பிள்ளை தான் காட்டுறாங்க, இதுதான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாங்கல்ல. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் பாத்தீங்கன்னா ரே. ரே பத்தி சொல்றதா இருந்தா ரொம்ப நல்லவன், ரொம்ப அமைதியானவன், வெரி கைண்ட் பர்சன் சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பொறுமை, அடக்கம், ஒரு கடின உழைப்பாளின்னு சொல்லிக்கலாம். அவனுக்கு தெரிஞ்சது ஒண்ணே விவசாயம் மட்டும்தான், படிப்பறிவுலாம் கிடையாது, ரொம்ப நேர்மையானவன். ஸோ தனக்கு தெரிஞ்ச பாதிரியார் அண்ட் இவனுக்குன்னு ஒரு கூட பிறந்த அக்கா இருக்கிறாங்க, அவங்க சொல்லிதான் இந்த பொண்ணு இவ ஓகேன்னு சொன்னது. பொண்ணு இப்பதான் நேர்லயே பாக்குறான். ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்கும். அவங்க கண்ணை பார்த்து பேசுறாங்க, இவனுக்கு ஒரு மாதிரி கூச்சமாவே இருக்கு. நம்ம ஹீரோன் என்ன கேட்கறாங்கன்னா, ஆக்சுவலா ஹீரோனை பொறுத்த வரைக்கும் அப்பா சொன்னதுக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், அப்படி ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அவங்க ஓகேன்ட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓகேவா, எதுவும் பாஸ்ட் பத்தி எதுவும் கேள்வி இருக்கா, எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய குழந்தைய நீங்க பாத்துப்பீங்களான்னு இப்படி கேட்கறாங்க. ஒரு தயக்கம் இல்லைங்க, ஓகே நான் பாத்துப்பேன்னு சொல்றான். அவங்களுடைய பாஸ்ட பத்தி எதுவுமே கேட்கல. அவன் ஜஸ்ட் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது நினைச்சு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வெள்ளந்தித்தனமா இந்த மாதிரி அனுதாபப்பட்டுக்கிறான். ரொம்ப அமைதியானவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெருசாலாம் இல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு அப்பாவுக்காக ஒத்துக்கிறாங்களா. கட் பண்ணா சர்ச்சில் தான் இந்த மாதிரி பாதிரியார், அப்பாவுக்கு ஃப்ரெண்டான அந்த பாதிரியார் தான் கிறிஸ்துவ முறைப்படியில அந்த மாதிரி சம்மதமானு கேட்பாங்கல்ல, அது போயிட்டு இருக்குது. அவ பின்னால 2 பேர் இருக்கிறாங்க தெரியுமா, அதுதான் அவனுடைய கூட பிறந்த அக்கா, பக்கத்தில் இருக்கிறது அக்காவுடைய கணவர். ஸோ அவங்கள வச்சு தான் திருமணம், யாருமே கிடையாது, ரொம்ப சிம்பிளா நடத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மறந்து ரிங்க வீட்டு வச்சுட்டான்னு நினைக்கிறேன், அதாவது வெட்டிங் ரிங்க. கொஞ்சம் பதறி போறான், பட் இருந்தாலுமே ஓகேன்ட்டு பரவாயில்லன்னு சாட்சி கையெழுத்தா அக்கா அண்ட் கணவர்னு சொல்லிட்டு போடுறாங்க. அண்ட் ஒரு வழியா திருமணமும் நடந்து முடிக்குதா. அப்படியே வெளியே வராங்க. ஹீரோடைய அக்கா இந்த மாதிரி ஒலிவே கிட்ட பேசுறாங்க. அவங்க பேர் மார்த்தா. ரொம்ப அன்பா நடந்துகிட்டு இந்த மாதிரி எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னால ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி போகணும்ட்டு சாப்பிடுறதுக்காக எல்லாமோ கொடுக்குறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எவ்வளோ எரிக்கிற. ஆக்சுவலா இது ஒரு சின்னதா ஒரு ட்ரக் தானே. அப்படி அங்க டிராவல் பண்ணி போறாங்க ரொம்ப தூரம் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா இவ்வளவு தூரம் போகிறோமே அப்படின்னு கூட ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோ வசிக்கிறது அந்த சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் ஏரியா தான். ஏன்னா சுத்தி வயல்வெளி, அங்கதான் அவனுடைய வீடு, கொட்டகை அப்படின்ட்டு அவன் மட்டும் தான் தனிமையில இருந்துட்டு இருப்பான் போல. அப்படியே வீட்டுக்கு சேர்த்தாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், இப்படி தெரியாத ஒருத்தன் முதல் நாள் கல்யாணம் ஆகி முதல் நாள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து இறங்குறாங்க. பாருங்க, அந்த இடத்துக்கும் அவங்க போட்டுக்கிற உடைக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி தான் ஒரு பொட்டல் காட்டுல இந்த மாதிரி ஒரு மாடர்ன் கேர்ள் மாதிரி இறங்குறாங்க. நல்ல வசதியா வாழ்ந்த ஒரு பணக்கார பொண்ணு. ஆனா இந்த மாதிரி ஒரு விவசாய நிலத்துல தனியா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல போய் வாழ போறாங்களா அப்படின்னு தான் நமக்கே
இருக்கும். ஸோ என்ன பண்றது, இது ஏத்துக்கிட்டு அப்பாவுக்காண்டி பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் பொறுத்துக்கிட்டு அப்படி கேட்குறான். இந்த மாதிரி பக்கத்துல யாருமே கிடையாதா, சுத்தி எந்த வீடுமே இல்லைன்ட்டு சொல்றப்போ பக்கத்துல வந்து அக்கா அவங்க ஃபேமிலி இருக்கிறாங்க, அது ஒரு 5-6 மைல் தூரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ 5-6 மைலான்னு சொல்லிட்டு முழிச்சு போறா. ஏன்னா அக்கம் பக்கத்துல இவன் வேலைக்கு போயிட்டா பேசுறதுக்கு துணைக்கு யாருமே கிடையாதுல, அந்த மாதிரி தான். இவனை பத்தி முழுமையா எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்டே வந்தாச்சு, பொட்டல் காடு, இப்படி ஒரு வீடு, அமைதியா இருக்கிறான். போக போக தான் என் சுயரூபம் தெரியுமோ அப்படின்னு கூட லைட்டா பயமா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவன் வந்துட்டு ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிறான், ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறான், வாங்க போங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. வீட்டுக்குள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா வீடு அவ்வளவு நீட்டா வச்சிருக்கான். இது வந்து ஒரு விவசாயம் பாக்குறவன் வீடுன்னே சொல்ல முடியாது. ரொம்ப அழகா கொஞ்சம் மாடனாவே இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா அது போக பாத்தீங்கன்னா நல்ல பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, நல்ல டெக்னாலஜிலாம் அவங்க வீட்டில் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்காதுன்னு பார்த்தா எல்லாமே இருக்கு. எல்லா ஹோம் அப்ளையன்ஸ் இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாமே வச்சிருக்கான் போல. அதெல்லாம் சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அவனே வந்து பெட்டியெல்லாம் எடுத்துட்டு மேலே கூப்பிட்டு போறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் காட்டுறான். இது வந்து எங்க அக்காவுடைய ரூம், அவங்க ஃபேமிலியா வந்து இங்க தான் ஸ்டே பண்ணுவாங்கன்னு சொல்றாப்ல. அடுத்ததான் ஒரு ரூம், அந்த ரூம் பார்த்தீங்கன்னா அது அவங்க அப்பா அம்மா இருந்த ரூமா, இதுதான் அவங்களுடைய ரூம்னு சொல்றப்போ ரொம்ப நீட்டா இருக்குது, ரொம்பவே அழகா இருக்குது. ஆக்சுவலா 2 பேருமே கல்யாணம் முடிச்சு வந்து இருக்கிறது ஒரே ரூம்ல தான் இருக்கணும். பட் அவளுக்காக இப்படி ஒரு தனி ரூமே வந்து கொடுக்குறான். பரவாயில்லையே அப்படின்னு பாக்குறா. அவர் பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது. அது என்னன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி என் தம்பியோட ரூம்னு சொல்றாப்ல. ஆனா பட் அவன் இல்ல, அவனும் வந்துட்டு இந்த மாதிரி போர்ல இறந்து போயிட்டான்னு வந்து சொல்றாப்ல. அதாவது யாருமே கிடையாது, அக்கா மட்டும் தான் தூரத்தில் இருக்கிறா, அப்பப்போ வருவாங்க. ஸோ இங்க வந்து ஃபேமிலியா வந்து இருந்துட்டு போவாங்கன்னு வந்து சொல்றாப்ல. ஸோ ஒரு தனிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. சரி இதெல்லாம் இருக்கட்டும், டெலிஃபோன் இருக்கான்னு கேட்டா டெலிஃபோன் மட்டும் தான் கிடையாது, இந்த மாதிரி ஒயர் கனெக்ஷன் ரொம்ப தூரங்கிறதுனால கொடுக்க முடியல, சீக்கிரமாவே கொடுத்துலான்னு சொல்றாப்ல. சரி இங்க டெலிஃபோன்னா எங்க இருக்கும், நம்ம எங்க போய் பேசலாம்னு சொல்றப்போ இந்த மாதிரி பக்கத்துல ஒரு 5-6 மைல் தூரத்துல ஒரு டவுன், சின்ன டவுன் இருக்கு, அங்கதான் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் டெலிஃபோன் பூத்லாம் கூட இருக்குதுன்னு சொல்றாப்ல. ஓகே நாளைக்கு என்ன கூப்பிட்டு போவீங்களான்னு சொல்லி கேட்டதும் ஓகேன்னு சொல்றானா. அப்புறம் அக்கா கொடுத்துட்டாங்களே அந்த சாப்பாடு தான் 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டே சொல்றான், நாளையில இருந்து மளிகை ஜாமெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன், நீங்க சமைச்சிருவீங்களான்னு கேட்கிறப்போ ஐயோ எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படி சமைக்கட்டு பக்கம் போனதே இல்லாத ஒரு பொண்ணு. அண்ட் அதோடு மட்டும் இல்லாம இவங்களுக்கு அம்மா கிடையாது. அம்மா வந்து 2 வருஷத்துக்கு முன்னால தான் இறந்து போனாங்க, ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டு. ஸோ உங்க வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து சமைக்கிறது உண்டு போல. ஆனா இருந்தாலுமே நான் சமைக்கிறேன், லைப்ரரி இங்க உண்டா, நான் வந்து குக்கிங் புக்லாம் வாங்கி பார்த்து சமைக்கிறேன்னு சொல்றப்போ ஓகே இருக்கு, இங்க இருந்து போறதுக்கு 1 hour ஆகும்னு சொல்றான். இது 1 hourன்னு சொல்லிட்டு எது தேவையா இருந்தாலும் வாங்க போறதா இருந்தா ரொம்ப தூரம், ரொம்ப மைல்லாம் கடந்து தான் போகணும் போல. அப்புறம் இன்னுமே கேட்கறான், இந்த மாதிரி பாதிரியார் சொன்னாரு நீங்க வந்து கொஞ்சம் படிச்சிருக்கீங்களாமேன்ட்டு கேட்கிறப்போ ஆமா இந்த மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அது சம்பந்தப்பட்ட ஸ்கூல் தான் முடிச்சிருக்கேன்னு வந்து சொல்றாப்லையா. அப்புறம் இவன் வந்து பெருசா படிக்கல, அவனுக்கு தெரிஞ்சது விவசாயம் மட்டும்தான். ஸோ இந்த காடு நிலம் இதுதான் தன்னுடைய உலகம் அப்படின்னு வந்துட்டு இவன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்ட பிளேட்டை கூட ரொம்ப மரியாதையா அவனை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போய் க்ளீன் பண்றான். ரொம்ப நல்லவனா இருக்கிறான், ரொம்ப கண்ணியமா நடக்கிறானேன்ட்டு இந்த மாதிரி எதுக்காக ரே என்ன வந்து கல்யாணம் பண்றதுக்கு நீங்க வந்து சரின்னு சொன்னீங்க, ஓகேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்கிறப்போ அப்போ சொல்றாப்ல, இந்த மாதிரி எங்க சர்ச் பாதிரியார் வந்து உங்களை பத்தி சொன்னாரு, உங்க நிலைமையை பத்தி எடுத்து சொன்னாரு, அக்காவும் சரின்னு சொன்னாங்க. அதோடு மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ இது கடவுளுடைய விருப்பம்னு தோணுச்சு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா வந்து கடவுள் பக்தி அவனுக்கு நிறையவே இருக்குது போல. ஸோ அதனால தாங்க சரின்னு சொன்னு சொல்றான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சரி நீங்க போய் தூங்குங்கன்ட்டு அங்கிருந்து போயிருந்தான். அவன் போனதுக்கு அப்புறமா அவளுக்கு கொடுத்த அந்த ரூமுக்கு தான் வராப்ல. இந்த மாதிரி வந்ததும் அவ கழுத்துல ஒரு லாக்கெட் ஒன்று இருக்குதுங்க. அந்த லாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஒன்று இருக்குது. ஆக்சுவலா அவருடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஏமாத்திட்டு போனானே, அவன் போட்டோ தான் இந்த லாக்கெட்ல இருக்குது போல. அதை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றான், இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு இனிமே கூட அவனை மறக்கலன்னு நினைக்கிறேன். அதான் பார்த்து ஒரு மாதிரி அழுறா. இவன் மறுநாள் அப்படியே வந்துட்டு வெளியே வரப்போ எங்க வீட்லயே ஒரு நாய் ஒன்று வளர்த்துட்டு இருப்பான் போல. அது அப்படியே செல்லமா வந்து இவன் மேல வந்து பாயுது. கொஞ்சம் பயப்படுற அதை பார்த்து உடனே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹே பிராங்க்லின் அங்க ஓரமா போன்ட்டு வந்து சொல்றாப்ல. ஆக்சுவலா அது பேர் வந்து பிராங்க்லின் போல. நம்மால் பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக மளிகை ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அப்போ வந்துட்டு கேட்கிறா, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசணும், கொஞ்சம் நம்ம டெலிஃபோன் பூத்து வரைக்கும் போயிட்டு வரலாமான்ட்டு கேட்கிறப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ட்ரக் எடுத்துட்டு கூப்பிட்டு போறான். அந்த சின்ன டவுனுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவளுக்கு வந்து கார் ஓட தெரியாது போல. அப்படியே பார்த்துட்டு வராங்க. அந்த ஃபீல்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிலங்க. இவ்வளவு பெரிய நிலத்தை நீங்க எப்படி ஒத்தையா பாத்துக்கிறீங்கன்னு கேட்டா நான் மட்டும் இல்ல, நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க. அது போக அக்கா மச்சான் எல்லாரும் தான் இந்த நிலத்தை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு அந்த சின்ன டவுனுக்கு வந்து சேர்த்தாங்க. அப்படி வந்ததுமே டெலிஃபோன் பூத்துல ஓகே நீங்க ஃபோன் பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்காக குக் சம்பந்தப்பட்ட புக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து லைப்ரரிக்குள்ள வந்து இவன் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட புக் அண்ட் அது போக ஒரு கர்ப்பிணி பொண்ணை எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட ஒரு புக் கூட வாங்கிக்கிறான். அந்த அளவுக்கு அவளை வந்து கேர் பண்ணி கவனமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு அக்கறை. அதே சமயம் மேல இருந்து பாக்குறான்ல, அவ ஃபோன் பேசிட்டு இருக்கிறா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்னா அவ தங்கச்சி கிட்ட தான். தங்கச்சிக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு.
ஆச்சு. கனோட தான் இருந்துட்டு இருப்பா போல. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி கண் கலங்கி இவங்க வந்து பேசுறாங்க. அப்பா வந்து நான் பண்ண தப்புக்கு ஒரு பனிஷ் பண்ணலாம்னு நினைச்சார்ல, அதை உருப்படியா பண்ணிட்டாருடி. ஏன்னா வந்துட்டு இப்படி ஒரு ரிமோட் ஏரியா, பொட்டல் காடு, தனியா அப்படி ஒரு சின்ன வீடு, யார் எவனே தெரியாத ஒருத்தன் கூட வாழ்க்கைன்ட்டு வச்சு செஞ்சுட்டாருன்ட்டு வருத்தமா ஒரு மாதிரி கண் கலங்கி அழுதபடியே சொல்றா. என்னடி ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, அவன் எதுவும் ரொம்ப முரட்டத்தனமா நடந்துக்கிறானா, ரொம்ப மோசமானவனான்னு கேட்டா இல்ல அப்பெல்லாம் இல்ல, பட் எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கலன்னு வந்துட்டு இப்பதான் அவளுடைய வெறுப்பை வந்து இங்க தங்கச்சிக்கிட்ட வந்து புலம்புறா. அதுக்கு தங்கச்சி என்ன சொல்றானா, நீ என்ன அங்க நிரந்தரமாவே இருக்க போற, அப்பாவை கண்டி கொஞ்ச நாள் இருக்க போற, இருந்துட்டு ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லிட்டு அங்கிருந்து அவனை ஏமாத்திட்டு ஓடி வந்துருன்னு சொல்றப்போ ஓகே நான் சீக்கிரமா வந்துருவேன்ட்டு சொல்லிட்டு இப்போ ஒன்று கேட்கறாங்க. இந்த மாதிரி அவங்க எக்ஸ்லவரை பத்தி தான் கேட்கறாங்க. ஆக்சுவலா தங்கச்சிக்குமே வந்து அவனை பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க இருந்து எதுவும் தகவல் வந்துச்சா, எதுவும் லெட்டர் போட்டியா, ஃபோன் பண்ணியான்னு வந்துட்டு கேட்டா எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்பாவுக்கு தெரியாம என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். உன் ஆளை வந்து கண்டுபிடிக்க முடியலடி. அவன் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். கண்டிப்பா அந்த அட்ரஸ்ல தான் இருக்கிறான். நம்ம லெட்டர்லாம் பார்க்க தான் செய்வான்னு நினைக்கிறேன். ஆனா பதில் சொல்ல மாட்டேங்கிறான்ட்டு சொல்றப்போ இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ மனசுல இந்த மாதிரி தன்னுடைய காதலனை நினைச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு பொய்யான வாழ்க்கையை நம்ம ஹீரோட இங்க இருந்துட்டு இருக்கிறா. ஆனா பாவம் இவன் வந்துட்டு தன்னுடைய மனைவியா நினைச்சு அவளுக்காக வந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னால, கார்லாம் ஓட்டி சொல்லி கொடுத்து அப்படியே அவங்க வயல்வெளியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜப்பான்காரங்க வந்து வயல்வெளிகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க எப்படிங்கன்னு சொல்லிட்டு இவ கேட்கிறா காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு. அப்ப சொல்றான் இந்த மாதிரி இது வந்து போர்க்காலம்ல ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து போர் நடந்துட்டு இருக்குது. இங்க வசிக்கக்கூடிய இங்க வாழக்கூடிய ஜாப்பனீஸ் அமெரிக்கன் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து தங்களுடைய ராணுவம் நாட்டு மக்கள்ட்டு ஊடுருவி வர அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் உதவி பண்ணிடக்கூடாதுங்கிற நோக்கத்துல இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேம்ப்ல அடைச்சு வச்சு அவங்களுக்கு இந்த கஷ்டமான வேலைகள் வயல் வேலைகள்லாம் வந்து கொடுத்து அவங்களுக்கு சம்பளமா போட்டு இந்த மாதிரி கேம்ப்லாம் வந்து வச்சு பார்த்துக்கிட்டாங்களாம். அதை தான் வந்து சொல்றான். ஸோ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் படி தான் இவங்க வயக்காட்டில் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். அப்புறம் வழக்கம் போல சண்டே ஆனதுமே சர்ச் போவாங்கல்ல, போயிட்டு கடவுள் ஆராதனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய அக்கா மார்த்தா இருக்கிறாங்களே, அவங்க வந்துட்டு தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு வராங்க. இதுதான் தன்னுடைய பொண்ணு. அவ பேர் வந்து ரூத். ரூத்துக்கு வந்து நம்ம ஹீரோனை பார்த்தது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் அண்ட் அவங்க ஹேர் ஸ்டைல் எல்லாமே அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. ஏன்னா மாடர்ன் கேர்லா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் இல்ல அங்க வர சில பேருக்குமே வந்து இவ காஸ்டியூம்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்காளேன்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டி கூட வந்து கேட்கறாங்க. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ரெண்டு பாட்டிங்க தான் போல. அவங்க வந்துட்டு இது யார் ரேன்னு கேட்கிறப்போ ஆக்சுவலா இவங்களுக்குலாம் வந்து கல்யாணமான விஷயம் எதுவுமே தெரியாது. அண்ட் அதோடு மட்டும் இல்லாம இப்படிதான் இதனால தான் நாங்க வேக வேகமா கல்யாணத்தை முடிச்சோன்ட்டு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா ஊர்ல பல பேர் பல விதமா பேசுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல கிராமத்துல இருந்த நாகரிகமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான். ஸோ இப்படி ரெண்டு பாட்டிங்க துருவி துருவி கேட்கறாங்கல்ல, நம்ம ஹீரோ தான் அதை இதை சொல்லி எப்படி சமாளிக்கிறான். ஆனா நீ பொண்ணுங்கிட்டயே பேச மாட்டியாடா அப்படின்னு சொல்றப்போ எந்த அளவுக்கு வந்து இவன் கொஞ்சம் நல்லவனா இருந்திருக்கிறானேன்ட்டு அவங்க முன்னால அவங்க வந்து சொல்றப்போ நல்லாவே தெரியுது, அவளுக்கே புரிஞ்சுக்க முடியுது. அப்படி சர்ச் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தபால் பெட்டி இருக்கு. என் தங்கச்சிக்கு லெட்டர் போடணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டு இவ வந்து லெட்டர் போடுறா. பார்த்தா அவ தங்கச்சிக்கு கிடையாது, அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறானே அவனுக்கு தான் வந்து இவன் இங்கிருந்து எப்படியாச்சும் அவனுக்கு லெட்டர் போட்டு பேசிடலாங்கிற ஒரு முயற்சி தான் வந்து ஈடுபட்டு இவனுக்கு தெரியாமலே இப்படி பாத்தீங்கன்னா அந்த லெட்டர்லாம் வந்து போட்டுட்டு இருக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் கடந்து போகுது. அந்த ஏரியாவே வந்து நல்லா சுத்தி காமிக்கிறான். பக்கத்துலேயே ஒரு குளம் ஒன்று இருக்குது. அங்க போட்டிங் மாதிரி போயிட்டு அங்க மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அவளுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா சிட்டியை கம்பேர் பண்ணும்போது நல்லா அமைதியா பசுமையா இயற்கையா நல்ல சுத்தமான காத்தா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்லா ஃபீல் பண்றாங்க, நல்லா ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி குளத்துலலாம் இறங்கி குளிக்கணும் அப்படியே ஸ்விம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையா, பட் இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆபத்தா இருக்குன்னு வந்து சொல்றாப்ல. அப்போ இவன் ஏதோ யோசிக்கிறான், உனக்கு என்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தானே உனக்கு வேணும், சரி ஓகே விடுன்ட்டு ஏதோ சொல்றான், என்னன்னு தெரியல. அப்புறம் வீட்டிலே இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்குதுன்ட்டு அப்படியே வந்து இந்த ஜப்பானிய மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க ஃபீல்டுக்கு அப்படியே வரா. சின்ன ஒரு பாத்ரூம் பின்னால ரெண்டு ஜாப்பனீஸ் பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா என்னமோ குசு குசுன்னு பண்ணிக்கிட்டு என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்கன்னு தான் கேட்டதும் ஒரு மாதிரி இவங்களை பார்த்து பயந்து போயிருந்தாங்க. சாரிங்க மேம், சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், இந்த கிளம்பிட்டோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஓனர் தான் நினைச்சிட்டு வந்து பயப்படுறாங்க. இருங்க நான் எதுவும் சொல்ல வரல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதை ஆர்வமா கேட்கறேன்ட்டு கேட்கிறப்போ அப்ப சிரிச்ச முகமா இருக்கிறாளே அவ பேர் பாத்தீங்கன்னா ஃப்ளோரி. அவ வந்து தங்கச்சியா, இன்னொருத்தி பேர் வந்து ரோஸ், அவ தான் வந்து அக்கா. ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சிங்க. கையில ஒரு நோட் வச்சிருக்க. அப்ப சொல்றாங்க இந்த மாதிரி இங்க ஏகப்பட்ட பட்டர்ஃபிளைஸ் இருந்துச்சு, அதை நாங்க நோட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்றப்போ எது நோட் பண்ணீங்களா கொடுங்க பாப்பா அப்படின்னு சொல்றப்போ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப அழகாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட வண்ணத்து பூச்சிகள்லாம் வந்து ரேரான வண்ணத்து பூச்சிகள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சூப்பரா வரைஞ்சி வச்சிருக்காங்க, ரொம்ப அழகாவே இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க ஒரு பட்டர்ஃபிளை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப நம்ம பையன் வந்து லொல்லொன்னு குலைக்க ஆரம்பிச்சிருந்தான், நம்ம பிராங்க்லின் நாய் வந்து. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நாங்க கிளம்புறோம், இந்த மாதிரி தெரிஞ்சுதுன்னா எங்களுக்கு
திட்டுவாங்கன்ட்டு அங்க இருந்து அக்காக்காரி பாத்தீங்கன்னா தங்கச்சி கையை பிடிச்சி அங்க இருந்து கூப்பிட்டு போறா. சோ உங்க பேர் என்னன்ட்டு கேக்குறப்போ 2 பேரும் பேரும் சொல்றாங்க. ஓகே நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. நான் பாக்குறேன் இந்த மாதிரி பேச்சு துணைக்குன்ட்டு 2 பொண்ணுங்க வந்தாங்க. அவங்களும் இப்படி குலைச்சு அனுப்பி விட்டியாடா பாவி அப்படின்ட்டு சரி வா வந்து தொலை அப்படின்ட்டு அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. அப்புறம் செக்அப்லாம் மந்த்லி கூப்பிட்டு போயிட்டு வராம். சோ இன்னும் குழந்தை பாத்தீங்கன்னா இன்னும் 6 மாசத்துலயே பிறந்துருமா. டாக்டர் அந்த மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு செக்அப்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ட்ரக்ல வந்ததுமே சொல்றா கண்டிப்பா சர்ச்சில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிய போகுது இந்த மாதிரி நம்ம திருமணமாகி 6 மாசத்துலயே குழந்தை பிறக்க போகுதுன்ட்டு எல்லாருமே வந்து காசி பேச போறாங்கன்னு சொல்றப்போ அவனுக்கு வந்து அது பெருசாவே தெரியல. அப்படி யார் பேச போறாங்க, அப்படி பேசினாதான் நமக்கு என்ன அப்படின்னு வந்து இப்படி சொல்றான். இல்ல கண்டிப்பா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தப்பா பேச போறாங்க, நீ தான் எப்படி வந்து இதனால பாதிக்கப்பட போறியோ, எப்படி நீ இதை ஃபேஸ் பண்ண போறன்ட்டு கேட்கிறப்போ அவன் பாருங்க எவ்வளவு விளந்தியா இருக்கிறான்ட்டு. இந்த மாதிரி எதுக்காக நம்மளை பத்தி மக்கள் தப்பா நினைக்க போறாங்க, அப்படி எதுவும் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க தான், நமக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்களே தவிர நீ நினைக்கிற மாதிரி தப்பானவங்க யாருமே கிடையாதுன்ட்டு இப்படி சொல்றான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனை சுத்தி இருக்கிறவங்க வந்து நல்லவங்களா இருக்கிறாங்களா, இல்லனா இவன் வந்து தனிமையில வளர்ந்ததுனால மக்கள்னா ரொம்ப நல்லவங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறானா எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி ஆச்சரியமா அவனை பாக்குறா. அதனால தான் அந்த பாதிரியார் சொன்ன உடனே வந்து நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அப்படின்னு கூட அவருடைய மனசுல ஓடுது. அப்புறம் இவனுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த குக்கிங் புக்கை பார்த்து ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷலா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்லேட் ஒன்று ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அது நல்லா பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு கூட வந்து இருந்த களைப்புல வந்து அப்படியே பசியில வந்து சாப்பிடறான் பாருங்க. ஆனா செம்ம உரப்புங்க, வாயில வைக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் அவளுக்காக இது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறான். பட் அவனுடைய ரியாக்ஷன் பாருங்களேன். அப்புறம் வந்துட்டு அவளும் புரிஞ்சுக்கிறா நம்மளுக்காக வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உரப்பா இருக்குன்ட்டு தண்ணி கிணிலாம் குடிக்கிறான். அவன் பார்த்து உங்க வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கேவேட்டர் ஒன்று வந்திருக்குது. இது எதுக்காகன்னு வந்துட்டு இவளும் கேட்கிறா. அதான் உனக்கு ஸ்விம் பண்றது பிடிக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் ஒரு நீச்சல் தொட்டி கட்டலான்ட்டு அதை வர வச்சுன்னு சொல்றப்போ இது நீச்சல் தொட்டி அப்படின்னு வந்துட்டு நம்ம சின்னதா பிடிக்குன்னு தான் சொன்னோம், நம்ம ஆசைக்காக இவ்வளவுலாம் இறங்கி பண்றானேன்னு சொல்லிட்டு அவளும் கூட எப்படி பார்த்துட்டு இருக்கிறா. அப்பன்னு பார்த்து அக்கா ஃபேமிலி வராங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்துட்டு அவங்களுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு தெரியும்ல. இந்த மாதிரி வந்ததுமே ஆண்டி இங்க பாருங்க உங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் நான் மாத்திட்டேன், அம்மா கிட்ட சொல்லி உங்க ஸ்டைல போட சொன்னாங்க, அதே மாதிரி போட்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்குறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பசங்களாம் ஓடி போயிட்டு அந்த எக்ஸ்கேவேட்டர்ல வந்து அந்த மாதிரி குழி தோண்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் வந்து குழியை தோன்றான். அந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணனே தெரியல. பட் இருந்தாலுமே கீழ இருந்து மச்சான் சொல்லி கொடுக்க குழியை தோன்றாங்க. ஆனா வண்டி ஒரு பக்கம் ஆடுது. போட்டு மச்சானுக்கும் மாப்பிளைக்கும் அந்த வண்டியை வச்சு செம்ம பண்ணா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கமா மார்த்தா அவங்க பொண்ணு நம்ம ஹீரோன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. மார்த்தா கூட அப்படியே நம்ம ஹீரோ மாதிரி தான் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்கள பத்தியும் குழந்தைய பத்திலாம் நல்லா விசாரிக்கிறாங்க. பிறக்க போற குழந்தை என்னமோ அவங்க ஃபேமிலிக்கு ஒரு உரிமையானது மாதிரிலாம் ரொம்ப சொந்தம் கொண்டாடி பேசுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளந்தியா அப்பாவித்தனமா ரொம்ப அமைதியா நடந்துக்கிறது பேசுறதெல்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இவளுக்கு அந்த எக்ஸ் லவ் தாங்க உறுத்தலாவே இருக்குது. அது போக அவளுக்கு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட அதெல்லாம் கேட்கிறா. அவங்க தாத்தா பாட்டி அவங்களாம் எங்க இருந்தாங்கன்னு கேட்கிறப்போ அவங்களாம் இங்க தான் இருந்தாங்க, அவங்க வீடு கூட அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அங்க போனீங்கன்னா கூட ஏகப்பட்ட பழமையான பொருட்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்களா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் அண்ட் இந்த டவுன் இதை தாண்டி அவங்க போனதே கிடையாதான். வெளி உலகம் எப்படி இருக்குன்னே தெரியாது போல. ஆனா எங்களுடைய கடைக்குட்டி தம்பி ஒருத்தர் வந்து போர்ல இறந்து போனாரு தெரியுமா, அவர் மட்டும் தான் கொஞ்சம் இந்த மாதிரி நாட்டுக்காகன்ட்டு போனாரு, இறந்து போனதா வந்து ரொம்ப வருத்தமா மார்த்தா சொல்றாங்க. இந்த மாதிரி கேட்கிறப்பவே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் இவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மச்சானும் மாப்பிளையும் சேர்ந்து குளிய தோண்டவே முடியல. கடைசி வரைக்கும் அந்த மிஷினை வச்சு சும்மா விளாண்டுட்டு தான் இருக்கிறாங்க. இங்க இருந்து பாக்குறாங்க. அப்படி கட் பண்ணா இப்ப மார்த்தாக்கு பாத்தீங்கன்னா பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி அங்க வந்து போய் சேருதாங்களா. ஏகப்பட்ட பேர் கலந்துருக்காங்க. நல்லா ஆட்டம் பாட்டம்ட்டு நல்லா குதூகலமா போய்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோக்கு கூட ஆடலான்னு தோணுது. பட் வந்து இவகிட்ட இன்னுமே அவன் நெருக்கமா போகல தெரியுமா. அந்த ஒரு தயக்கம் தான். அவன் கை காலம் மியூசிக் வந்து தாளம் போடுதுன்ட்டு இவளால பார்த்துட்டு செய்வா நம்ம ஆடலான்ட்டு அவளை கையை பிடிச்சி கூப்பிட அப்படி 2 பேருமே சூப்பரா ஆடுறாங்க. ரொம்ப ஜாலியா அந்த பார்ட்டி போகுது. இப்போ வீட்டுல இவன் வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம ரோஸும் ஃப்ளோரி இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி பிரேக்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்ததுமே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை அப்படியே போட்டு அவ பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஜாலியா பேச போயிருந்தா. அண்ட் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் தான் பிரேக்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேப்ல தான் வந்திருக்காங்களாம். இருந்தாலுமே நாங்க உங்களுக்காக தானே வேலை பார்க்குறோம், நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு சொல்றப்போ ஆக்சுவலா வந்து இது என்னோட லேண்ட் கிடையாது, என்னுடைய கணவரோடையது அப்படின்னு சொல்றப்போ அப்போ ஃப்ளோரின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு இருக்கிறாளே தங்கச்சி செம்ம வாளு, உங்க ஹஸ்பண்ட் சூப்பரா இருக்கிறாரு, ஹேண்ட்ஸமா இருக்கிறாருன்ட்டு அந்த பொண்ணு இப்படி சொன்னதோ இவ சிரிக்கிறா. அப்படியே ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கேட்கிறா இந்த மாதிரி நீங்க இந்த வாருக்கு முன்னால என்ன பண்ணீங்க, எங்க இருந்தீங்கன்னு கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க நாங்க வந்து கலிபோர்னியாவில் இருந்தோம், அங்க ஒரு யூனிவர்சிட்டியில நாங்க இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தோம்னு சொல்றப்போ என்ன நீங்க ஸ்டூடெண்டான்னு கேட்டா ஆமான்ட்டு இது வருத்தமா சொல்றாங்க. வார் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, அதனால தான் இங்க வந்துட்டோம், நான் எங்க அப்பா தங்கச்சின்னு சொல்லி தான் இருக்கிறோம்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லரா அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசுவாசம் எப்போதுமே அமெரிக்காவுக்காக மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னதான் தடுப்பு காவல் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துக்கிட்டாலுமே நம்ம லாயல் எப்போதுமே யூஎஸ்க்கு தான் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அப்பா வந்து சொல்லுவாருன்ட்டு இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க.
இவளுக்கு கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி ஜாப்பனீஸ் மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்பட்டு வராங்கன்ட்டு. இவரை பத்தியும் கேட்குறாங்க. இவளும் சொல்றா, நானும் ஸ்கூலிங் பண்ணிட்டு இருந்தேன், பட் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவங்கள கவனிக்கணும்ட்டு அதை ட்ராப் பண்ணேன், அப்புறம் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் காதல் ரொமான்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்றாப்ல. ஆக்சுவலாக அதை பற்றி வெளிப்படையாக சொல்லலை, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் பற்றிலாம். அப்புறம் அவள் போட்டுக்கிற அந்த உடை பார்த்தீங்கன்னா அவருடைய பிரெக்னன்சியை வந்து வெளிப்படையாக காட்டுதுன்ட்டு அந்த பொண்ணுங்க சொல்லுதுங்க, இந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் ஒரு மெட்டர்னிட்டி கிளாத் தான் வாங்கி போடணும், நாங்கள் நல்லா தைப்போம், நீங்கள் வந்து நல்லா ஒரு துணி மட்டும் எடுத்து கொடுங்க, நாங்கள் தச்சு தரோன்னு சொன்னதுனால ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம டவுனுக்கு போய் வாங்கிக்கலாம் நல்லா பேசிட்டு அங்கேருந்து ஓகே பாயின்னு போயிருந்தாங்க. அப்புறம் அக்கா வீட்டில் சின்னதாக ஒரு விருந்து, எல்லாருமே என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ திடீர்னு வந்து அவனே வந்து இந்த தொல்பொருள் சம்மந்தப்பட்ட அதை வச்சு ரொம்ப பேசிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு விஷயம் அவரால் புரிஞ்சிக்க முடியுது, நமக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே ரே கூட வந்து ட்ரை பண்ணுறான், நமக்காக எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவனே மாற்றிக்கிறானே, நமக்காக எதுக்கு இந்த அகழ்வாய் ஆராய்ச்சிலாம் பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபீல் வந்த மாதிரியே தெரியுது. அப்படியே அக்கா வீட்டில் டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு ட்ரெக்கில் வர இந்த முறை பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் ஒரு மாதிரி பார்க்குறா, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே காதல் பயம் அதெல்லாம் ஏற்பட்ட மாதிரியே தெரியுது. பட் வந்து அவளுக்கு ஏதோ ஒன்று தருகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அப்படி தான் தோணுது. அப்படியே வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே ஓகே நான் தூங்க போறேன்ட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் அப்படியே அவன் நெருக்கமாக பக்கத்தில் போயிட்டு அப்படி முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தீங்கன்னா விலகிட்டு போயிடுதா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவனை பிடிக்குது. பட் வந்து டக்குன்னு இதை வந்து ஏற்றுக்க முடியலை. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து புக் ரீட் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு கார் வருது. இந்த இடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மாடர்ன் கார் வருது. அதை பார்த்ததுமே இவங்க குதூகலத்தில் துள்ளுறாங்க. என்னன்னு பார்த்தா அது அவங்களுடைய தங்கச்சி போல சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிறாங்கன்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்குது அவங்களுக்கு. அப்படி வெல்கம் பண்றா. சுத்தி முத்தி பாக்குறாங்க. என்னடி பொட்டல் காடு எப்படி உனக்கு டைம் போகுதுன்னு கேட்கிறப்போ அப்பலாம் இல்ல, இந்த ஃபீல்டுக்கு வந்து அப்பப்போ அந்த ஜாப்பனீஸ் மக்கள் சில பேர் வேலைக்கு வருவாங்க. அதுல 2 பெண்கள் எனக்கு வந்து பழக்கம், ஃப்ரெண்டா இருக்கிறோம், அப்படியே கொஞ்சம் டைம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா வீட்டுக்குள்ள வந்துட்டு வந்து கூப்பிடுறாங்க. பாத்தீங்கன்னா வந்த ரீசன் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியூருக்கு போயிட்டாராம் வேலை விஷயமா, அதனால கொஞ்சம் போர் அடிக்குது, நீ வேணா வாரியா கொஞ்ச நாள் என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோ, அண்ட் உனக்கு கூட பிரசவாகிற டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு வந்துட்டு இப்படி கூப்பிட்டா இவளுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம சமீப காலமா இவங்க வந்து அவங்க எக்ஸ் லவரை பத்தி கேட்கறது அந்த லெட்டர் போட்டதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க போல. என்னாச்சுன்னு கேட்டா அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டேன், எனக்கு அவன் திரும்ப லெட்டர் போடுவான்ட்டு நம்பிக்கையும் கிடையாது, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நீ அப்படின்னு கேட்டா ஆமா அப்படியே மாறிட்டேன்ட்டு சொல்றாங்க. தங்கச்சிக்கு ஒரே ஆச்சரியம் தான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்கிருந்து நம்ம ஹீரோ வந்துருதான். இதுதான் என்னுடைய தங்கச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அறிமுகப்படுத்தி வைக்கிறா. நம்மால் பாக்குறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒன்னும் தெரியலையே, பட்டிக்கான மாதிரிலாம் தெரியலையே, ஆள் செமையா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாப்ல. நம்மளால லைட்டா பேசிட்டு அங்கிருந்து போயிருதான். அப்படியே போய் தூங்கவும் போயிருந்தானா நைட் ஆயிடுது இல்ல. சோ இவங்க பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா உட்காந்து அரட்டை அடிக்கிறாங்க. அப்போ தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, அங்க அப்பா இருக்கா, நீ அப்பாவுக்காண்டி தான் இந்த திருமணத்தை செஞ்சுக்கிட்ட, ஓகே அவரை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு, இப்போ உன்னுடைய வாழ்க்கையும் பாரு, நீ என் கூட வந்துரு, உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன், அகைன் வந்து எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கு நான் இன்னொரு பிளான் சொல்றேன் பாரு, இங்க இருந்து நம்ம வந்து போறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, நம்ம அப்பாவுடைய ஃப்ரெண்ட் அந்த சர்ச்ல ஒரு பாதிரியார் இருக்காரு, அவர்கிட்ட வந்து நம்ம எப்படியாச்சும் இந்த ரே இருக்கிறான் வந்து கொஞ்சம் குடிக்கிறான் வைக்கிறான் ரொம்ப தப்பா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பொய்யான கதையை கட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பாதிரியாரே வந்து இறக்கப்பட்டு வந்து பிரிச்சு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க இருந்து எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அப்பா வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த கல்யாணத்தை பத்தி பேச மாட்டாரு. அப்புறம் குழந்தைய வச்சு நீ வந்து உன்னுடைய லைஃபை பார்த்துக்கலாம், இன்னொரு லைஃப் ஒருத்தனை கூட நீ மேரேஜ் பண்ணிக்கலாம், பிடிச்சவனை கூட பார்த்துக்கலான்ட்டு இப்படிலாம் வந்து தங்கச்சிக்காரி மைண்டை குழப்பறா. நான் வந்து சொல்றா எது ரே வந்து குடிக்கிறான் வைக்கிறான்னு சொல்லிட்டு நான் சொல்றதா, அவ்வளவுதான் யாருமே நம்ப மாட்டாங்க. முதல்ல நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தங்கமானவன், ரொம்ப ரொம்ப நல்ல வண்டி அப்படின்னு சொல்றப்போ என்னக்கா சொல்றேன்னு கேட்டா ஆமா இப்படியான ஒருத்தனை நான் வந்து வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு நல்லவன், அவனை ஏமாத்துறதுக்கு மனசே இல்லடி, அவனை விட்டு வரதுக்கு மனசு இல்லை, ஏன்னா வந்து என்ன முழுமையை நம்பிட்டான், என்ன வந்து அவன் வந்து முழு அன்பா பாத்துக்கிறான்ட்டு இப்படி சொன்னதை கேட்டதும் தங்கச்சிக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா இங்க வந்து ரொம்ப மாறிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் தங்கச்சி அங்க இருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. சோ தங்கச்சி வந்த நோக்கம் அப்படி கொஞ்சம் ஏமாற்றமா அவங்களுக்கு ஆயிடுது. பட் இருந்தாலுமே அக்காவை பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் அங்க இருந்து கிளம்பி போறா. இதுக்கப்புறம் என்ன நம்ம ஃப்ளோரி ரோஸோட வெளியே சுத்துறது, அந்த பட்டர்ஃப்ளைஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது, படம் வரையுதுன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரி வரையக்கூடிய அந்த டைரியில வந்து ஒரு சோல்ஜரை பத்தி வரைஞ்சிருக்கிறா. அது அக்கா என்னடின்ட்டு கேட்கிறப்போ டக்குன்னு கிழிச்சு போட்டிருந்தாங்க. கேம்ப்ல இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் அவங்க வந்து காதலிக்கிற மாதிரி தெரியுது. பட் அது வந்து அவங்க காமிச்சிக்கல. அப்புறம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி நம்ம ஹீரோனுக்கு பிரெக்னன்சி அந்த கிளாத்லாம் தச்சு கொடுக்கறதா சொன்னாங்க தெரியுமா, அது துணி வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த கடையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜாப்பனீஸ் பொண்ணுங்களை வந்து பார்த்துட்டு ரொம்ப ஏளனமா பார்க்கறாங்க. அதுவும் நம்ம ஹீரோன் வந்துட்டு இந்த
மாதிரி ஒரு அமெரிக்கனா இருந்து அவங்களோட பழகுறத வந்து தேச துரோகம் மாதிரி பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒருத்தர் சொல்றாரு, இவங்கலாம் எதுக்கு இங்க கூப்பிட்டு வாரீங்கன்ட்டு ரொம்ப கேவலமா வந்து பேசுற மாதிரி பேசுறான். அது ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே நம்ம ஹீரோன் வந்துட்டு அவங்களுக்கு ஏண்டு பேசிட்டு அங்கிருந்து துணியை வாங்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தை பத்தியே மறந்துட்டு கொஞ்சம் அந்த பொண்ணுங்க ஜாலியா பாட்டுக்கிட்டு படிச்சுட்டு ஹாப்பியா வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு சகஜம் தானே அப்படின்ட்டு அதை வந்து பெருசா எடுத்துக்கல. அவங்க கொண்டு அப்படியே கேம்ப்ல விட்டுட்டு இவன் மட்டும் இப்படி ட்ரை பண்ணி வந்துட்டே இருக்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து வண்டி ஸ்டாப் ஆகி போயிருது. என்னன்னு பார்த்தா ஃபியூல் வந்து இல்ல போல. ஆனா பட் வந்து நம்ம ஹீரோ எப்போதுமே ஒரு கேன்ல பின்ல வந்து ஃபியூல் வச்சிருப்பான். அதை எடுத்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து வீடு ஒன்று இருக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்த்தா வந்து சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி எங்க தாத்தா பாட்டியோட வீடு ஒன்று இப்படி பழங்காலத்து ஒரு வீடு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடு தான் போல. அந்த வீடுகளை வந்து பார்த்தா ரொம்ப பழமையான வீடு அண்ட் பழங்காலத்து பொருட்கள்லாம் நிறையவே இருக்கு. அதை பாக்குறப்போ இவளுக்கு ரொம்ப ஒரு பொக்கிஷமா இருக்கு தெரியுமா. அதுல சில பொருட்கள் அங்க இருந்து எடுத்துட்டு நேரா வாராப்ல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஏதோ வீட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்கிறான். உடனே வந்து ரொம்ப ஆசையா காமிக்கிறா, இதெல்லாம் உங்க பாட்டி தாத்தா வீட்டுல இருந்துச்சு தெரியுமா. இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கண்டிப்பா இந்த காலத்துல பார்க்கவே முடியாது. இதெல்லாம் பழம்பெரும் பொக்கிஷம் அப்படின்ட்டுலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாப்ல. நம்மால் கிராமத்தானாச்சே, அவனுக்குலாம் அது பெருசாவே தெரியல அப்படியா அப்படின்ட்டு சாதாரணமா கேட்டுட்டு இருக்கிறான். அப்புறம் ஃப்ளோரியும் அண்ட் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இவளுக்காக அந்த மெட்டர்னிட்டி கிளாத் கூட தச்சு வந்து கொடுக்குறாங்க. இவங்க அப்பா வந்து கொஞ்சம் முடியாம இருக்கிறாராம். அவர் தைக்கிறதா இருந்தா இன்னும் பெட்டரா தைப்பாரு. ஸோ இந்த வாரால தான் இவ்வளவு பிரச்சனைகள்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க வாழ்க்கை இதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி தலைகளா மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த போர் எப்போ முடியும்னு சொல்லி தான் அவங்க ஒவ்வொரு நாளும் வேண்டிட்டு வராங்க போல. அப்படி வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அவங்கள வந்து ஆறுதல் படுத்திட்டு அந்த கேம்ப்ல விடுறப்போ சிரிப்பழகி சொல்றாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு நான் ஒரு படம் வரைஞ்சிருந்தேன் தெரியுமா, அதுதான் நான் வந்து லவ் பண்ற பையன். அவர் யூஎஸ் மிலிட்டரி தான், நானும் இந்த கேம்ப்ல தான் அவரை பார்த்தேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் அவரை வந்து மீட் பண்ணணும்னு சொல்றப்போ கண்டிப்பா கண்டிப்பா மீட் பண்றேன்னு வந்து சொல்றாப்ல. ஓகே பார்க்கலான்ட்டு அங்க இருந்து அக்காவும் தங்கச்சியும் டிராப் பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்மால் பார்த்தீங்கன்னா இவ அன்னைக்கு அந்த பழைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்தா தெரியுமா, அதெல்லாம் ஷெட்ல கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து தீ வச்சுட்டு இருக்கிறான். உடனே டக்குன்னு வந்து கோவப்படுறா, இதோட வேல்யூ தெரியுமா, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்றப்போ இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் போட்டு நம்ம எதுக்குன்ட்டு தான் நான் எரிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல இது நம்ம அகழ்வாய் ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி கோவப்பட்டு வீட்டுல போயிடுதா. அப்போ இவன் போயிட்டு சமாதானப்படுத்துறான், எனக்கு இந்த அளவுக்கு விவரம் பத்தாது, நீ சொன்னியன்னு சொல்லிட்டு அந்த புக்கை மட்டும் தான் ரீட் பண்ணனே தவிர எனக்கு அவ்வளவு தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். இருந்தாலுமே அது ஒரு பொக்கிஷம் மாதிரி அவன் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தா அது எல்லாத்தையுமே எரிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வருத்தம். லைட்டா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறா. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருக்கான், நேத்து அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு, உனக்கு அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன்னா நம்ம பேஸ்மெண்ட்டுக்குள்ள போ, அங்க போனா உனக்கு தேவையான நீ எதிர்பார்க்கிற எங்க மூதாதையர்கள் யூஸ் பண்ண பண்டைய கால எல்லா பொருட்களும் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அப்படிங்க வந்து கீழே வந்து பார்த்தா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா வழி வழியா அவங்க பாட்டி தாத்தா பூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அவ்வளவு பொருட்களும் கீழே இருக்குது. அது ஒண்ணு அவ்வளவு வேல்யூ நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு ஒண்ணா பராமரிக்கிறாங்க அண்ட் செவுத்துல அங்க இங்கமா அவனை மாட்ட சொல்றாங்க. போட்டு பாவம் அவனை தொல்லைப்படுத்துறா. பட் இருந்தாலுமே அவளுக்காக இது எல்லாத்தையுமே பண்றான். அப்படி சில மாதங்கள் கடந்து போகுது. இப்ப வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு டெலிபோன் லைன் ஒன்னு எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த டைம்ல டெலிபோன் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ இங்க கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா அதை செக் பண்றதுக்காகவே மாத்தாவோட ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணு பாத்தீங்கன்னா டவுனுக்கு போயிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கால் பண்ணி ஹலோ கேக்குதா, இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஒளிவே சொல்லி ஜாலியா பேசிக்கிறாங்க. ஏன்னா அந்த டைம்ல வீட்டுக்கு ஒரு டெலிபோன் கொண்டு வரது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து சின்னதா உருளைக்கிழங்குலாம் நட்டி வைக்கிறாங்க. ஆனா அவங்க அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி விண்டர் ஸ்டார்ட் ஆயிடுது. விண்டர்னாலே சொல்லவே வேணாம், கிறிஸ்மஸ் அந்த மூட்ல போயிருவாங்க தெரியுமா எல்லாருமே. அந்த மாதிரி ஜாலியா இருந்துக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோக்காக வந்து பாத்தீங்கன்னா இவ ஸ்பெஷலா வந்து அந்த புக்கை பார்த்து கேக் என்னவோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ரொம்ப பார்த்து பண்ணி கேண்டில் டின்னர் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா. ஆக்சுவலா சொல்ல போனா இன்னைக்கு வந்து தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவ போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம ஹீரோ கையில ஒரு லெட்டரோட வீட்டுக்கு வரான். ஒரு மாதிரி டல்லா இருக்கிறான். பழக்கத்துக்கு மாறா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றான். படுத்துருக்க நாய் வந்து கோவத்துல வெளியே போட்டு துரத்தி விட்டுட்டு என்னடான்னு சொல்லிட்டு இவளும் கூட பாக்குறா, எதுக்கு இப்படி கோவப்பட்டான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னால இவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து லெட்டர் போட்டா தெரியுமா. அந்த லெட்டர்லாம் அவங்ககிட்ட சேர்ந்து ஃபைனலா இப்போ இவளுக்கு ஒரு ரிப்ளை லெட்டர் போட்டுக்கிறான். அதுதான் இவன் கையில வந்து சேர்ந்துருக்குது. அதனால தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றம் ஒரு கோவத்தை வந்து ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லெட்டர் வந்து இவகிட்ட வந்து கொடுத்து இந்த மாதிரி அவருக்கு வந்து தெரியாதா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயம்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ இந்த இடத்துல அவளால பதில் சொல்லிக்கவே முடியல. ஆக்சுவலா இந்த ஊருக்கு வந்ததுமே எப்படியாச்சும் தன்னுடைய காதலன் கிட்ட பேசி இங்க இருந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இவ இருந்தா. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தன்னையே மாத்திக்கிட்டா. இந்த இடத்துல ஆமா நான் லெட்டர் தான் போட்டேன், ஆனா என்ன நான் மாத்திக்கிட்டேன்ட்டு சொல்லவும் முடியல, சமாதானப்படுத்தவும் முடியாத ஒரு இக்கட்டான
இக்கட்டான நிலையில வந்து அவ அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறா. அப்புறம் அவனு கூட பேசாம அங்க இருந்து போயிருந்தான். மறுநாள் அவங்க வந்து சொல்றா இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா இங்க வந்ததுமே இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்து என்னால வர முடியல. திடீர்னு சொன்னாங்கன்ட்டு 2 பேரும் பார்த்தோம். அப்புறம் கல்யாணம் முடிச்சோம். திடீர்னு இங்க வந்தோம். என்னால அவனை வந்து மறக்க முடியல. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். உனக்கு தெரியாமலே நான் ஏகப்பட்ட லெட்டர்ஸ் போட்டேன். என் தங்கச்சி கிட்ட நான் விசாரிச்சேன். நான் ஆரம்பத்துல இங்க வந்ததே எவனோ ஒருத்தன் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா அவனை ஏமாத்திட்டு அங்க இருந்து ஓடி நம்ம பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சு நான் வந்தது. ஆனா இங்க வந்து பார்த்தா நீ டோட்டலா வேற மாதிரி இருக்கிற. நீ ரொம்ப அன்பா இருக்கிற, ரொம்ப நேர்மையா இருக்கிற, ரொம்ப பொறுமையா இருக்க, மத்தவங்களை ஈஸியா நம்புற. உன் மனசை நான் கலங்க அடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான் எனக்கு சொல்றப்போ அப்ப என் மனசு அன்னைக்கு உடைஞ்சு போயிடுச்சு. நான் உனக்கு தெரியாம இப்படி ஏமாத்தி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே உரைச்சிருச்சு. என்ன மன்னிச்சுட்டு சொல்றப்போ அவனும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி பக்கத்துல வரான். நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவளுக்கு வந்து முத்தம் கொடுக்குறான். அன்னைக்கு மாதிரி வேலைக்கு போகல. சோ அவளும் வந்து ஏத்துக்கிறா. ஆனா அவன் மனசு உடைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அங்க இருந்து போய் தான் வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நைட் என்ன பண்றான்னா ட்ரக் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம மார்த்தா வீட்டுக்கு தான் வரா. இந்த மாதிரி வந்து மார்த்தா கிட்ட தனியா உட்காந்து பேசுறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. வந்த புதுசுல எனக்கு எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு லெட்டர்ஸ் போட்டேன். அந்த லெட்டருக்கான ரிப்ளை இப்போ அனுப்பியிருக்கிறான். அதை பார்த்து ரே வந்து உடஞ்சு போயிட்டாருன்னு சொல்றப்போ இவங்க அப்படியே பாக்குறாங்க. என்னமா சொல்றேன்னு கேட்டா ஆமா இங்க வந்ததுமே எனக்கு உடனே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏத்துக்க முடியலங்க. ஆனா போக போக ரேவுடைய குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா திடீர்னு என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்த அந்த லெட்டர் அவனை மட்டும் இல்ல என்னையும் பயங்கரமா உடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேதனைப்படுறாங்க. ஆக்சுவலா அவங்க பாய் ஃப்ரெண்ட் லெட்டர்ல என்ன திரும்ப போட்டிருந்தாராம், உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது, நீ யாருக்கிட்டே ஏமாந்துருப்ப, அதுக்கு நானா பொறுப்பாக முடியும்ட்டு இப்படி வந்து போட்டுதானா. அதாவது சடனா பார்த்து சடனா வந்து காதல் வெளிப்படுத்தி சடனாவே அவங்களுடைய நெருக்கம் உறவு வரைக்கும் போனதுனால அதனால வந்து இந்த பொண்ணு ஒரு தப்பான பொண்ணுன்னு நினைச்சு அவன் வந்து லெட்டர் போட்டுக்கிறான் போல. அதை வந்து இந்த பொண்ணு ரொம்ப வேதனையா சொல்லுது. வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒருத்தனை வந்து இப்படி உண்மையை நம்பிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதையும் விட நான் ரேவுடைய நல்ல மனசை கலங்கடிச்சிட்டேன், எனக்கு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வழியா இருக்குன்ட்டு ரொம்ப நொந்து போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. அதோடு மட்டும் இல்லாம வர தேங்க்ஸ் கிவிங்க்கு அப்புறமா நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், இதுக்கப்புறமும் நான் ரேயோட இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ட்டு மனசுல உள்ளதெல்லாம் போட்டு கொட்டுறாங்க தெரியுமா. அப்போ இதை கேட்கிற அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் தன்னுடைய தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு நிம்மதியா இருந்தாங்க. ஆனா இப்படியான ஒரு விஷயம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனா அதையும் தவிர்த்து இப்ப என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்தார் தெரியுமா, அந்த மாதிரி போர்ல போய் இறந்து போனார் தெரியுமா, அவர் தான் வந்துட்டு நம்ம ரேக்கு பிடிச்ச ஒரே நபரா. 2 பேருமே அண்ணன் தம்பி மாதிரி இருக்க மாட்டாங்களா, அப்படியே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பானுங்க போல. ஆனா அவன் இறந்ததுக்கு அப்புறமா வந்து கிட்டத்தட்ட அவனை சாகிற அளவுக்கு வந்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டுக்கிறான். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மீண்டு வந்திருக்கிறான். இப்போ ஓ மேல வந்து அளவு கடந்த ஒரு அன்பு பாசம் வச்சிருக்கிறான். இன்னுமே இருந்து நீ அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு தவறான முடிவு எடுத்தா அவன் தாங்க மாட்டாமா, அவன் இருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ போறதா இருந்தா உடனே கிளம்பிரு, தயவு செஞ்சு உடனே போயிரு, கொஞ்சம் கொஞ்சம் என் தம்பி நாங்க திரும்ப கொண்டு வந்துருவோம், நாங்க அவனை வந்து ஆறுதல் படுத்திக்கிறோம்ட்டு இந்த மாதிரி சொல்றாப்ல. இதை கேட்டு இன்னும் கஷ்டமாயிருது. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல தன்னுடைய அம்மாவை தான் மிஸ் பண்றா போல. இறந்து போன அம்மாவை நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறா. இவனு வந்து சமாதானப்படுத்துறான். எதுவா இருந்தாலும் வாய் விட்டு சொல்லிட்டு கேட்கிறப்போ இப்பதான் அழுதுகிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறமா இவங்க ரொம்ப தனிமையில வாடி இருக்கிறாங்க. அப்பாவுடைய பாசம் பெருசா இருந்ததே கிடையாது. சோ ஏதாச்சும் ஒரு வழியில நமக்கு ஏதாச்சும் ஒருத்தர் மூலமா பாசம் அன்பு கிடைக்காதான்ட்டு ஏங்குற டைம்ல தான் இவங்க வந்து அந்த சோல்ஜரை வந்து மீட் பண்ணிருக்காங்க. அவன் மூலமா அன்பு காதல் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதனால அவனை வந்து முழுசா நம்பி இருக்கிறாங்க. ஆனா அவன் வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லி தான் ரொம்ப வருத்தப்படுறா. அதோடு மட்டும் இல்லாம தன்னையே நினைச்சு ரொம்ப கேவலமா ஃபீல் பண்றா. இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்ற அளவுக்கு நான் கேவலமா இருந்திருக்கிறேன்னா எப்படியாப்பட்ட ஒருத்தங்கிட்ட நான் பழகி அவன் மறுபடியும் நம்ம லைஃப்ல வரமாட்டானான்ட்டு ஏங்கி இருக்கிறான்ட்டு இந்த இடத்துல தன்னையே தலையில அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு தாமலே வெறுப்பு ஏற்படுது. அப்படி ஒரு தப்பானவனா நம்பி இப்படி ஒரு நல்லவரை வந்து நம்ம கலங்கப்படுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு கூட கவலை தான். சோ அவனை வந்து ஆறுதல் படுத்துறான். இப்ப கட் பண்ணா தேங்க்ஸ் கிவிங் தான். இது முடிஞ்சதுமே இவ கிளம்பி போயிடுவாள்ல. மொத்த ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே தெரியும், குழந்தைகளுக்கு மட்டும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேங்க்ஸ் கிவிங். ஸோ இந்த டைம்ல வந்து கண்டிப்பா யாருக்காச்சும் ஒரு நன்றியை தெரிவிக்கணும் தெரியுமா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்துற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நன்றி சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றானா, என் தம்பி இருந்த இடத்துல ஒலிவியா பெருக்கிறது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுக்காக நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறான். அப்புறம் ஒவ்வொருத்தங்களும் ஒன்று சொல்றாங்க. அப்போ ஃபைனலா வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு பேசுறாங்க. அப்படியே அழுதுகிட்டே தேம்பி அழுதுகிட்டே என்ன தரமா சொல்றா, 25 வருஷமா என் ஃபேமிலி கிட்ட இருந்து கிடைக்காத அன்பு பாசம் இங்க வந்து வெகு சில 6 மாசத்துலயே எனக்கு வந்து நிறையவே கிடைச்சது. அதுக்கு காரணம் இந்த ஃபேமிலி, என்னுடைய கணவர், நீங்க எல்லாருமே தான். இப்படியான ஒரு ஃபேமிலியை சந்திச்சதுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்
இருக்கிறேன். கண்டிப்பா நான் அவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமா பேசுறா. அண்ட் நம்ம மாதாவுக்கு புரியுது, அவ பேசுறத வச்சு பாக்குறப்பவே அவ மனசுல வந்து நம்ம ரே இருக்கிறான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அப்படிதான் அழுதுகிட்டே வந்து பேசுறா, நன்றி தெரிவிக்கிறா. அப்படியே கட் பண்ணா தேங்க்ஸ் கிவிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் அங்கிருந்து கிளம்புறதுக்கு வந்து அவளுக்கு மனசே வரல. ரெண்டு பேருக்கும் கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கண்ணீரா நிரம்பி போயிருக்கு. ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. காதலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் யோசனையா இருக்குது. ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு துரோகம் நம்ம இறைச்சிட்டோம், அதையும் மீறி நம்ம எப்படி வாழ்க்கையை கூட நடத்துறதுன்னு தான் அவ ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறா. அந்த குற்ற உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறான். சொல்றான் இந்த மாதிரி, இங்க பாரு, எப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பவே வந்து நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒண்ணு மட்டும் இல்ல, அந்த குழந்தையும் என்னுடைய குழந்தை தான், நம்ம குழந்தை தான் சொல்லிட்டு நான் அந்த குழந்தையும் கூட அப்படிதான் பாக்குறேன். அன்னைக்கு சர்ச்சில் வந்து நம்ம வந்து ரிங்கை மாத்திக்கல, அந்த ரிங்கை இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவ கையில வந்து போடுறப்போ அவளுக்கு வந்து என்ன யோசனைனா, நான் உனக்கு தகுதியானவளா, என்னை ஏத்துக்கிறதுக்கு நீ தயாரான்ட்டு கேட்கிறப்போ நான் எப்போ உன்னை வந்து வேணான்னு சொன்னேன், என்னால உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது ஒலிவியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் காதலை வந்து வெளிப்படுத்துறாங்க. அண்ட் வந்து அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து போறாங்களா. அப்படியே கட் பண்ணா இவ வந்து இந்த ட்ரக் எடுத்துட்டு வாரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. கையில பார்த்தா அந்த ரிங் போட்டுருக்குதுல, அப்படியே ஹாப்பியா எங்க வராங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஜாப்பனீஸ் பொண்ணுங்களை தான் வந்து பார்க்க வரா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பொண்ணுல நம்ம ஃப்ளோரி இருக்கிறாளே, ஒரு பையனை காதலிக்கிறதா வந்து சொல்லியிருந்தா தெரியுமா, அந்த பையன் அவன் ஒரு சோல்ஜர், அவனை வந்து எங்கேயோ டிராப் பண்ணி விடணும்ட்டு வந்து உதவி கேட்டுக்கிறதா வந்து ட்ரக்கை வந்து எடுத்துட்டு வந்துருக்கிறா. அவனை வந்து ஃப்ளோரி வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறா. பட் அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் வருது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் மிலிட்டரி கிடையாது, அவன் வந்து ஜெர்மனோடைய போர் கைதி, போர் புரிய வந்த இடத்துல வந்து இங்க மாட்டிருப்பாங்க தெரியுமா, அப்படி ஒரு கைதி அப்படிங்கறது நம்ம ஹீரோன் வந்துட்டு மொப்ப பிடிச்சிருந்தாங்க. ஓகே நான் டிராப் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவனை பின்னால உட்கார வச்சுட்டு மூணு பேருமே முன்னால உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோன் வந்துட்டு கேட்கறாங்க, ஃப்ளோரி நீ என்ன முட்டாளா, எதுக்கு இப்படி ஒரு காரியம் பண்றேன்னு வந்துட்டு கேட்கிறப்போ தான் இப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. இவன் பாத்தீங்கன்னா அந்த கேம்ப்ல வந்து ஒரு போர் கைதியா இருக்கிறான். அப்படிதான் ஃப்ளோரிக்கு வந்து அவன் பழக்கமா இருக்கிறான். அண்ட் அதோடு மட்டும் இல்லாம ஃப்ளோரி கிட்ட அவன் ஒரு உதவி கேட்டுக்கிறான். இந்த மாதிரி யூஎஸ் மிலிட்டரி மாதிரியான ஒரு யூனிஃபார்ம் அடிக்க சொல்லி கேட்டுக்கிறான். அதனால இவருக்கு நல்ல டெய்லரிங் தெரியுமா, அதை வச்சு அவன் வந்து லவ் பண்ற மாதிரி பழகி அவகிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் வந்து வாங்கிட்டு அப்படி யூஎஸ் மிலிட்டரி மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு நாட்டுக்கு போயிடலாம், ஏதாச்சும் ஒரு சிட்டிக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தான் போல. அதை புட்டு ஃப்ளோரி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் அக்காவுக்கே தெரிய வருது. என்னடி சொல்றேன்னு கேட்டா அப்ப நம்ம ஹீரோன் சொல்றாங்க, இங்க பாரு இந்த காரியத்தை நீ பண்ணச்சுக்கோயேன், நீ வாழ்க்கை முழுவதும் வந்து சிறையில தான் இருக்கணும். நீ மட்டும் இல்ல, உன்னுடைய அக்கா உன்னுடைய அப்பா எல்லாருமே சேர்ந்து நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு தேச துரோகம்ட்டு சொன்னதும் நம்ம ஃப்ளோரியால இதை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு காதலிஸ்டா இல்ல, காதல் வந்து கண்ணை மறைக்குது. எடுத்து புரிய வச்சதுக்கு அப்புறமா தான் அவளும் புரிஞ்சுக்கிறா. அக்காவும் வந்து எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்கள சொல்லு இதுக்கப்புறம் நாங்க வரலன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதுனால இறங்கினதும் அக்காவும் கையை பிடிச்சி இழுத்துக்கிறாங்களா. அவளும் வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே வந்து இனிமேல் நீ சேஃபா போய்க்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சொல்லி அனுப்பி வச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த போர் கைதியை கூப்பிட்டு வராங்க. இப்போ என்ன பிளான் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இவனை வந்து எப்படியாச்சும் ராணுவத்தில் வந்து பிடிச்சு கொடுக்கணும். அதாவது பிடிச்சா எதுவும் பண்ண மாட்டாங்க, போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கே வந்து கூப்பிட்டு வந்துருதா. எதுக்காக இங்கே வந்திருக்கிறோன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி என்னுடைய கணவர் வீட்டில் கிடையாது, அவர் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துருவாரு, அதுக்கப்புறம் உன்னை கொண்டு வந்து அவுட்டரில் கொண்டு விட்டுருவாருன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து கூப்பிட்டு வரா. அவன் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரக்கோட கீ வந்து டேபிள் தூக்கி வைக்கிறா. ஒரு பிளான் பண்றாங்க, பக்கா பிளான் பண்றாங்க. ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்க போட்டுக்கிற அந்த யூனிஃபார்மை கழட்டி போட்டு மேலே பார்த்தீங்கன்னா சில யூனிஃபார்ம்லாம் இருக்குது, அதாவது நம்ம ஹீரோடைய தம்பி யூனிஃபார்ம்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரிஜினல், அதில் ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே அனுப்பிட்டு என்ன பண்றானா வெளியே வரா. ட்ரக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கேன்ல வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த கேன்லாம் எடுத்துட்டு அகைன் உள்ள வரா. அவனை யூனிஃபார்ம்லாம் மாத்திட்டு வரான். இருங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி போடுற டைம்ல இவங்க பிளான் பண்ண மாதிரி அவன் என்ன செய்யறானா, இந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டாம், அந்த ட்ரக் எடுத்துட்டு நம்ம இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு நினைச்ச மாதிரி இவ கிச்சன்ல இருக்கிறப்போ அந்த ட்ரக் எடுத்துட்டு போயிருந்தான். அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிலிட்டரிக்கு கால் பண்ணி இப்படி ஒருத்தர் வந்து ஆம் இல்லாம ஜெர்மன்காரர் தப்பிச்சு போக பாக்குறாரு, என்னுடைய ட்ரக் எடுத்துட்டு போறாருன்னு சொல்லி தகவல் கொடுத்ததும் அது பிடிச்சு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரக் எடுத்துட்டு போறாரு, ஃபியூல் இல்ல, வண்டி கண்டிப்பா ஸ்டாப் ஆயிரும், நீங்க போனா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசவ வலி ஏற்பட்டுருது. அண்ட் அந்த தண்ணி குடலாம் உடஞ்சு போயிருது. பட் இருந்தாலுமே அந்த வலியோர் என்ன பண்றானா, அந்த யூனிஃபார்ம் தச்சு கொடுத்தது நம்ம ஃப்ளோரியும் ரோஸ் தானே, அவங்க மாட்டிடக்கூடாதுன்ட்டு அவன் கழட்டி போட்டு போயிருப்பான்ல மேலே அந்த யூனிஃபார்மை, அதை எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ஃபியூலை போட்டு எரிக்கிறாங்க. ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய அந்த லாக்கெட்டையும் எடுத்து கரும போய் தொலைன்னு சொல்லிட்டு தீல போட்டு மொத்தமாக எரிக்கிறாங்க. அதே சமயம் அந்த ஜெர்மன் காரனும் ஃபியூல் இல்லாமல் வண்டி நின்று போக மிலிட்டரி வந்து அவனை பிடிச்சிருந்தாங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோன் வந்துட்டு அதெல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் அவனுடைய மச்சவும் சேர்ந்து தான் வராங்க. என்னாச்சு என்ன பண்றேன்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்ட்டு ரொம்ப சந்தோஷமா சொன்னதும் இது நமக்கு குழந்தை பிறக்க போகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து பார்த்தீங்கன்னா
தலைக்கு அப்படி தூக்கிட்டு போறான். அவங்க மச்சான் பார்த்தீங்கன்னா மாப்பிள நான் போய் மார்த்தாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக கார் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா மார்த்தா வந்து வீட்டில் வச்சு பிரசவம் பார்ப்பாங்க போல. இப்போ அப்படியே கட் பண்ணா பிரசவம் பார்த்தாச்சு, குழந்தையும் பிறந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பையன் தான். அந்த குழந்தைய பார்க்குற விதம் இருக்கு தெரியுமா, அவன் வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி அப்படியே ரொம்ப பாசமாக பார்க்குறான். ஒலிவியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியே ரெண்டு பேருமே முத்தங்கள் கொடுத்து சேர்ந்து போறாங்க. அதை பார்த்து அக்காவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அப்புறம் என்ன, சர்ச்சில் வரக்கூடிய அந்த பாட்டி அண்ட் நம்ம ஃப்ளோரி ரோஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஃப்ளோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட்ல இருந்து அந்த பிரிவில இருந்து கொஞ்சம் ஹீல் ஆயிட்டா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோடைய தம்பி அந்த போர்ல இறந்து போனாரு, அவர் பேர் தான் டேனியல்ட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் ரோஸும் ஃப்ளோரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் கலெக்ட் பண்ண அந்த பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டைரி இருக்கு தெரியுமா, அதை வந்து அவங்களுக்காக வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. அப்படி ரொம்ப ஹாப்பி மூமெண்டா போயிட்டு இருக்குது. இப்போ அப்படி கட் பண்ணா ஒரு 6-7 மாசம் கடந்து போக பையன் கொஞ்சம் பெரிய பையனாயிட்டான். ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பமா இருந்துட்டு இருக்கிறாங்க. பையனை அப்படியே பாசமா வெளியே தூக்கிட்டு வர இவங்க பார்த்தீங்கன்னா விண்டர்லாம் கடந்து போயிட்டு நல்லா பசுமையா இருக்கு நிலம் எல்லாமே. அங்கிருந்து பிராங்க்லினை கூப்பிட்டுட்டு நாயை கூப்பிட்டு அப்படியே ஜாலியா போற மாதிரி தான் இந்த படம். இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சு போகுது. ஓகே, ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? கடைசியா அப்படி இப்படிமா போச்சு இல்ல, ஆனா ஸ்டோரி பயங்கர ஒர்த்து தானே என்னங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.